தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2012லேருந்து 2022 வரைக்கும் இது வரைக்கும் இந்த 10 வருஷம் நடந்த குரூப் 2ல் நடந்த எக்ஸாம், ஓகேவா? குரூப் 2ல் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்ப்போம், ஓகே? 2012லேருந்து வந்து 10 வருஷத்தில் ஒரு ஆறு எக்ஸாம் கிட்ட நடந்திருக்கு. 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அது கூட வந்து 2022ல் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசி சைட்லேருந்து. அப்போ தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக 7 கொஸ்டின் பேப்பர். அந்த 7 கொஸ்டின் பேப்பரில் நடந்த இது வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்டு, ஓகேவா? அதை மட்டும் பார்ப்போம். இப்போ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இதை பார்த்தோன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, குரூப் 2க்கு எந்த ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். எண்ணற்ற வகை இன மக்கள் வசிப்பதால் வி.ஏ. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டார், ஓகேவா? அப்போ இந்த இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? வி.ஏ. ஸ்மித்து. இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்படுகிறது, ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர். அப்போ ரெண்டுமே சரிதான், ஓகேவா? இந்தியாவில் வந்து ஏராளமான பல்வேறு வகையான இன மக்கள் வசிக்கிறனால இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியகம் வந்து வி.ஏ. ஸ்மித்து சொல்லியிருக்காரு, ஓகேவா? அப்போ ரெண்டுமே சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும், ஓகேவா? இயரோட மேட்ச் பண்ணி தவறான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம், ஹியூமன் ரைட்ஸ், ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் பாலிட்டியில், அதில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அந்த மனித உரிமைகள் பிரகடனம் 1948 டிசம்பர் 10 வெளியிடுவாங்க. இந்த டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம், சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, ஓகேவா? அடுத்து ஐரோப்பிய சமூக சாசனம் 1961, இது கரெக்டு. அடுத்து அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் பிரகடனம், இது தவறானது, ஓகேவா? சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளின் உடன்படிக்கை ICCPR 1966, மூணுமே சரி. ஆப்ஷன் சி மட்டும் தப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. ஜிவிபி குழு வந்து ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், இன்னொருத்தர் வருவார், ஓகேவா? அப்போ அந்த 3 பேர் குழு, அந்த ஜிவிபி குழு வந்து மொழிவாரி மாநிலங்களை அமைக்கிறதுக்கு மறுசீலனை செய்யப்பட்ட குழு, கரெக்டு. இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா, ஓகே, கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்லங்கிறது தான் இதுக்கு வரும், ஓகேவா? ஏன்னா ஜிவிபி குழுங்கிறது வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படப்பட்ட குழு, அந்த டேட்டா கரெக்டு. அதே மாதிரி அதில் 3 பேர், இந்த ஜிவிபிங்கிறதுக்கு 3 பேர் உறுப்பினர், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா 3 பேர் உறுப்பினர். ஆனால் அந்த கூற்று காரணத்தை விளக்குதா? கிடையாது. மொழிவாரி மாநிலங்கள் அமைச்சதுக்கு உண்டான காரணத்தை தான் இங்கே வந்து சொல்லணும். இங்கே இந்த 3ல் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி, ஆனால் அது சரியான விளக்கம் கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெல்லிக்கு முழுமையான மாநிலத்திற்கு அந்தஸ்து வழங்கப்படவில்லை, ஓகே. இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி வழங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளது, கரெக்டு. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். டெல்லிக்கு வந்து முழுமையான மாநிலத்துக்குரிய அந்தஸ்து வந்து வழங்கப்படலை, ஏன்னா டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அது முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கலை. இந்தியாவோட சிறப்பு தலைநகரமாக டெல்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது, ஓகேவா? டெல்லிக்கு வந்து இந்தியாவோட தலைநகரம் டெல்லி, அந்த தலைநகரங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறனால அதுக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்தை வந்து வழங்கலை. அப்போ ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படி இந்தியாவோட தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்னைக்கு 2012 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ கால வரிசைப்படி ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி வந்து யோகேஷ் குமார் சபர்வால், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, யோகேஷ் குமார் சபர்வால். அடுத்து வந்து KG பாலகிருஷ்ணன், அடுத்து அவருக்கு சரோஸ் ஹோமி அபாடையா, அடுத்து அல்டாமல் கபீர், ஓகேவா? இதுதான் வரும். இப்போ 1, 3, 2, 4. ஆப்ஷன் பி. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் இது? மண்டல் கமிஷன், ஓகேவா? பிற்படுத்தப்பட்டோர், அதாவது ஓபிசிக்கு சென்ட்ரலில் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீடுக்காக போடப்பட்ட குழு தான் என்னது? மண்டல் குழு பரிந்துரைப்படி தான் இந்த 27% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் ஆற்றல் அதிகாரம் பற்றி குறிப்பிடப்பட்டதில்லை? பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லக்கூடியது அட்டவணை 11, ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் வந்து 11th ஷெடியூலு, நகர்பாலிகா முனிசிபாலிட்டி வந்து 12th ஷெடியூல், ஓகேவா? அது 11th, இது 12th. நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது, கரெக்டு. நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க முடியாது, கரெக்ட்.
அடிப்படை கடமைகளுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது. ஓகேவா. அடிப்படை கடமைகள் நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, ஆனால் அதை கண்டிப்பாக செய்யணுங்கிறது கிடையாது. ஓகேவா. அது ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான். நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க முடியாது. அது ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்க. அதை வந்து கட்டாயப்படுத்தி செயல்படுத்த வைக்க முடியாது. ஓகேவா. அப்போ இரண்டுமே சரி. 6 என்பது ஏற்க சரியான விளக்கம். நெக்ஸ்ட் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தில் பகுதி 12 சில அம்சங்களை சேர்த்தது. ஓகே. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்ட உயர் பஞ்சாயத்துகளை அமைக்க அதிகாரம் வழங்கப்பட்டது. கரெக்ட் தான். ஓகேவா. பகுதி 9 இது பார்ட். ஓகேவா. பார்ட்டு 9 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்னது? அந்த 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு இதே வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா. அந்த பஞ்சாயத்து ராஜுங்கிறது வந்து அட்டவணை வந்து 11, பார்ட் வந்து 9. ஓகேவா. அதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்கள் மாவட்ட உயர்நிலை பஞ்சாயத்துகள் அமைக்க அதிகாரம் வழங்கியது. ஓகேவா. அப்போ ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட்டு நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசியலமைப்பு சரத்து. நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்னா என்னது? ட்ரிபியூனல்ஸ். ஓகேவா. அப்போ ட்ரிபியூனல்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 323A. நெக்ஸ்ட்டு பின்வரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62 65 வரை உயர்த்திய சட்ட திருத்தம் இது. சட்ட திருத்தம் 104வது சட்ட திருத்தம். ஓகேவா. இது வரைக்கும் 106 சட்ட திருத்தம் வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 106 சட்ட திருத்தத்தில் ஒரு முக்கியமான சட்ட திருத்தம்னு பார்க்குறப்போ ஒரு 30 சட்ட திருத்தங்கள் இருக்கும். ஓகேவா. அது எல்லாத்தையும் வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ இந்த சட்ட திருத்தம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதை வந்து 62 55 உயர்த்தின சட்ட திருத்தம் 102வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட்டு மகளிர் தேசிய ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது? 1992. தேசிய அளவில் மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது 1992. தமிழ்நாட்டில் வந்து 1993. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேட்ச் பண்ணணும். சட்டத்தின் ஆட்சி, அதாவது அரசியலமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகள். நம்ம வந்து மொத்தம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருக்கும். 1935 போட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ப்ளஸ் ஒரு 10 கண்ட்ரி முக்கியமான கண்ட்ரி, அதுபோக நிறைய கண்ட்ரி இருக்கும். அந்த ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்து தான் நம்ம இந்த அரசியலமைப்புங்கிறத எடுத்திருப்போம். இப்போ சட்டத்தின் ஆட்சி, இங்கிலீஷில் ரூல் ஆஃப் லா. அந்த ரூல் ஆஃப் லாங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்னா இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சிங்கிறது ரூல் ஆஃப் லா இங்கிலாந்து. நீதி புனராய்வு ஜுடிஷியரி. அந்த நீதி புனராய்வு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதி புனராய்வுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் அந்த நீதிமன்ற சம்பந்தமானு வந்தாலே அமெரிக்கா தான். பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துக்கள், அதாவது அந்த 3 இது இருக்கும்ல, சென்ட்ரல், ஸ்டேட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 இருக்கும். அந்த பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துக்கள் சம்பந்தமாக ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துருப்போம் கன்கரண்ட் லிஸ்ட்டு. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் DPSP அது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்துருப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பழங்குடியின இன மக்களுக்கு தேசிய ஆணையம் பணிந்துரைத்தது? 5 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகேவா. தேசிய கல்வி ஆணையம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பழங்குடியின மக்களுக்கு தேசிய ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பின்வருவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது. ஓகே. ஜனநாயகம்னாவே சுதந்திரம் தான். சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறை உடையது. சுதந்திரமான அரசாங்கம் ஜனநாயகம் தான் சுதந்திரம். சுதந்திர அரசாங்கம் ஜனநாயகம் ரெண்டும் கரெக்டு தான். சுதந்திர ஜனநாயகம் ஒரு கூட்டு குழுமம் சார்புடையது. இது வராது. சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடையது. இது கரெக்டு. ஓகேவா. ஜனநாயகம்னு என்னது? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சமமாக இருக்கணும், எல்லாரும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறத இது ஒரு சுதந்திரமானது. அப்போ 1 2 4 ஆப்ஷன் ஏ இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்ற இயலும்? இந்த 4 இதில் பாராளுமன்றத்தில் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 விதமான ஒரு இது இருக்கும். ஓகேவா. சாதாரண பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ இந்த சாதாரண பெரும்பான்மை மூலம் எதை வந்து நிறைவேற்ற இயலும்னா மாநிலத்தின் சட்ட மேலவை மற்றும் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். ஓகேவா. மாநிலத்தோட சட்ட மேலவை. ஓகேவா. எம்எல்ஏ மாதிரி எம்எல்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்சி, அந்த எம்எல்சி தொடர்பான விதிமுறைகளை மாற்றுறதுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. ஓகே. நெக்ஸ்ட்டு லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? லோக்பால் மசோதா லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1968. 68 அறிமுகப்படுத்திடுவாங்க, ஆனால் அப்போ வந்து நடைமுறைக்கு வராது. ஓகேவா. அறிமுகப்படுத்தப்பட்டது 1968. அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி போடப்பட்ட ஆண்டு 1999. ஓகே. அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டினா 1999. பின்னொன்றில் எந்த அரசியலமைப்பு விதி
துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என்று கூறுகிறது. ஆர்டிகல் 89. ஓகேவா, ஆர்டிகல் 89 தான் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை கூட்டத்தோட தலைவர் யார்? அதோட சேர்பர்சன் வந்து துணை குடியரசுத் தலைவர். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 89. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 30 எதை பற்றி கூறுகிறது? 360 நிதி நெருக்கடி நிலை, 352, 356, 360. ஓகே, இது வந்து தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. நெக்ஸ்ட், இந்திய பாராளுமன்ற 24வது சட்டத்திருத்தத்துக்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு யாது? கோலக்நாத் வழக்கு. 24வது சட்டத்திருத்தம் பண்ணுறதுக்கு உண்டான வழக்கு வந்து கோலக்நாத் வழக்கு. ஓகேவா, லேண்டு சம்மந்தமாக வந்திருக்கும். லேண்டு சம்மந்தமாக போடப்பட்ட ஒரு கேஸு, அந்த கேஸுக்காக சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, உயர்நீதிமன்றங்கள். எந்தெந்த உயர்நீதிமன்றங்கள் எப்பப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து 1896, டெல்லி 1966, கர்நாடகா 1884, மெட்ராஸ் 1862. சரியா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்ராஸ் தான். சென்னை, மும்பை, கல்கத்தா. சென்னை, மும்பை, கல்கத்தா அந்த 3 இடத்துல முக்கியமாக 1862 வந்து 3 உயர்நீதிமன்றங்கள் ஃபஸ்ட்டே உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, பிரிட்டிஷ் ஆட்சியிலே உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் 13வது ஜனாதிபதி யார்? இந்தியாவோட 13வது ஜனாதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. KR நாராயணன். அப்போ பிரசிடெண்ட்டு, இந்தியாவோட பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ஓகேவா, PM, இவங்க லிஸ்ட்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல? இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையத்தோட பணி இல்லாதது கேட்குறாங்க. மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல். ஓகே, அப்போ இதுதான் கிடையாது. மாநில ஆளுநரை வந்து தேர்தலே நடக்காது. மாநில ஆளுநரை சூஸ் பண்ணுறது யார்? பிரசிடெண்ட். ஓகேவா, பிரசிடெண்ட் தான் மாநில ஆளுநரை சூஸ் பண்ணுவார், குடியரசுத் தலைவர். அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் நடத்தாது. ஓகேவா, அப்போ இதுதான் வந்து தவறானது. மீதியெல்லாம் என்னது? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தலை நடத்துதல். ஓகேவா, இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மறைமுக தேர்தலாக நடக்கும். இந்த மறைமுக தேர்தலை வந்து பாராளுமன்றத்தில் நடக்கும், அதை நடத்தும். பாராளுமன்றத்தோட தேர்தல் நடத்தும், மாநில சட்டமன்றத்தில் தேர்தல் நடக்கும். இது எல்லாமே சரிதான். ஆனால் மாநில ஆளுநர் வந்து டைரெக்டாக பிரசிடெண்ட் வந்து சூஸ் பண்ணிடுவார். அவருக்கு மறைமுக தேர்தலும் நடக்காது ஆளுநரை சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு, அட்டவணை 1, அட்டவணை 2ஓடு சரியான பதிலை தேர்வு செய்யணும். இப்போ குழு, தத் குழு வந்து தொழிற்சாலை அனுமதிக்காக போடப்பட்ட குழு. வாஞ்சு குழு நேர்முகவரி. ராஜமன்னர் குழு மத்திய மாநில அரசோட உறவு ஆராயத்துக்காக போடப்பட்டது ராஜமன்னர் குழு. ரங்கராஜன் குழு முதலை திரும்பி பெறுதல். அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? ஆங்கில பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட முதல் இந்திய அங்கத்தினர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, இவர் முதல்ல இந்த நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்குவாங்கள. உருவாக்குறப்பயே வந்து அதில் ஃபஸ்ட்டு இவர் வந்து இருந்திருப்பார். ஓகேவா, அப்போ அதோட முதல் அங்கத்தினர், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட முதல் அங்கத்தினர் தாதாபாய் நவ்ரோஜி. பின்வருவற்றை அவை உருவாக்கப்பட்டதின் ஏறு வரிசையில் எழுதுக. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு எது உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்கப்பட்டது படி எழுதணும். இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். இந்த தேசிய ஒருமைப்பாடு குழு, தேசிய வளர்ச்சி குழு, இதெல்லாம் வந்து தமிழில் பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இங்கிலீஷில் தான் நம்ம படிக்கிறப்ப இங்கிலீஷில் தான் இதை வந்து படிச்சிருக்கோம். பிளானிங் கமிஷன் தான் ஃபஸ்ட்டு 1950 வந்து பிளானிங் கமிஷன் உருவாகிடும். அடுத்து ஜோனல் கவுன்சில்ஸ், அடுத்து நேஷனல் இன்டகிரேட்டட் கவுன்சில், அடுத்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952. இந்த பிளானிங் கமிஷனை செயல்படுத்துறதுக்காக போடப்பட்டது தான் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது 50 போடுவாங்க, இது 52 போடுவாங்க. பிளானிங் கமிஷனை செயல்படுத்துறதுக்காக போடப்பட்டது தான் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்போ ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் 50, அதுக்கடுத்து வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952. இப்போ 1, 4, அதுக்கடுத்து போடப்பட்டது ஜோனல் கவுன்சில், அதுக்கடுத்து நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, பின்வரும் குழுக்களை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து போடப்பட்டது ஐயங்கார் குழு, நெக்ஸ்ட்டு கோர்வாலா குழு, அடுத்து ஆஃபில் அறிக்கை, அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இப்போ ஆப்ஷன் சி. பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடக்கப்பட்டது? அரசியலமைப்பு நிர்ணய சபை, அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான அந்த நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடக்கப்பட்டது டிசம்பர் 9, 1946. நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1961. 1956 படி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி இந்தியாவில் அப்போ தான் வந்து இப்போ பல்வேறு விதமான ஸ்டேட்டாக வந்து பிரிப்பாங்க. ஓகேவா,
அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒரு இதுலேருந்து பிரியும். அந்த மாதிரி நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்டது 1961. 74வது சட்டத்திருத்தம் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? 12th ஷெட்யூல். ஓகேவா. 73வது சட்டத்திருத்தம் 11வது அட்டவணை, அது பஞ்சாயத்து ராஜ். 74வது சட்டத்திருத்தம் 12வது அட்டவணை, அதுதான் வந்து முனிசிபாலிட்டி, நகர்பாலிகா. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்? தற்காலிக குடியரசுத் தலைவர் வந்து நீதிபதி எம் இதயத்துல்லா. அதாவது இப்போ குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அவரோட பணியை வந்து துணை குடியரசுத் தலைவர் செய்வார். இப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே காலியாக இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவரோட பணியை வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து பண்ணுவார். அது மாதிரி வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. 1969 ஒரு தடவை நடந்திருக்கும். அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் நீதிபதி இதயத்துல்லா. அப்போ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் இருந்திருப்பார். தற்காலிகமாக அவர் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான், பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட், தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினர். தேசிய மகளிர் ஆணையத்தோட முதல் ஆண் உறுப்பினர் யார்? அலோக் ராவத். இந்த மாதிரி தேசிய மகளிர் ஆணையம், பிளானிங் கமிஷன், அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் இருக்கும். அந்த கமிஷனோட ஃபஸ்ட்டு யார், இப்போ யார் இருக்காங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. அந்த கமிஷன் போடப்பட்டப்போ முதல்ல உறுப்பினர் யார்? அதே மாதிரி இந்த சிவிசி, அதாவது மத்திய ஊழல் ஆணையம், இது மாதிரிலாம் இருக்கும். அதோட ஃபஸ்ட்டு போடப்பட்டப்போ யார் இருந்தால், இப்போ யார் இருந்தால், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்கிறப்ப சேர்த்து படித்து வச்சுக்கணும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் யார்? வழிகாட்டு குழு, ஸ்டீரிங் கமிட்டி. ஓகேவா. ஸ்டீரிங் கமிட்டினா வழிகாட்டு குழு. அதோட தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவராக இருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு ஒரு இதுக்கு தலைவராக இருப்பார். வல்லபாய் பட்டேல் ஒரு இதுக்கு தலைவராக இருப்பார். அப்போ இந்த மாதிரி ஸ்டீரிங் கமிட்டி, வழிகாட்டு குழுக்கு தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி இருக்கும். அதுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து இவர் வருவார், வல்லபாய் பட்டேல் வருவார். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒருத்தர் வருவாங்க. அதுவும் படித்து வச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது? ஆரம்ப கல்வி உரிமை ஆர்டிகல் 21A. ஓகேவா. சட்டத்திருத்தம் பண்ணி சேர்ப்பாங்க. ஆர்டிகல் 21Aல 6 to 14 வயது குழந்தைக்கு கட்டாய கல்வி உரிமை, அதில் வந்து இது 21Aல வந்து சேர்ப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், பின்வரும் கூட்டணி அதற்கு உகந்த தேர்வுகளோடு பூர்த்தி செய்து சரியான தெரிவினை தேர்ந்தெடு. மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு இவற்றை உள்ளடக்கியது. அதாவது மாநிலத்தோட தலைமை தகவல் ஆணையர், அவரை நியமிக்கிறதுக்கு வந்து ஆளுநர் தான் நியமிப்பார். அவரை நியமிக்கிறதுக்கு யாரெல்லாம் பரிந்துரை பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினெட் அமைச்சர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியோட தலைவரை நியமனம் பண்ணுறது ஆளுநர். ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும்போது முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் குழு தான் பரிந்துரை செய்யும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறது ஆளுநர், அவருக்கு பரிந்துரை பண்ணுறது முதலமைச்சர். ஓகேவா. அது மாதிரி மாநில தலைமை தகவல் ஆணையர், ஓகேவா, இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அவரை வந்து முதலமைச்சர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஆளுநர் நியமிப்பார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது? ஜனவரி 28, 1950. நமக்கு குடியரசானது எப்போ? இந்தியா குடியரசானது ஜனவரி 26, 1950. அதுக்கு 2 நாள் கழித்து இந்தியாவோட உச்சநீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது. நெக்ஸ்ட்டு, இந்திய பாராளுமன்றத்தில் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார்? பொது கணக்கு குழுனா என்னது? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் பண்ணுவர் வந்து மக்களவை சபாநாயகர். ஓகேவா. அவர் நியமனம் பண்ணுவார்னா அவரே நியமனம் பண்ண மாட்டார், பிரதம மந்திரி தான் பரிந்துரை பண்ணுவார். பிரதம மந்திரி பரிந்துரை பண்ணி மக்களவை சபாநாயகர் வந்து அவரை நியமனம் பண்ணுவார். நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்தி வைப்பதற்கு அதிகாரம் உள்ளது? ஆர்டிகல் 85. ஓகேவா. இதுவும் இப்போ பிரதமர் வந்து சொல்லணும். பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தோட அவைகளை வந்து கூட்டுங்க இல்லை ஒத்தி வைங்கன்னு சொல்லுவார். அதை வந்து இவர் வந்து குடியரசுத் தலைவர் செயல்படுத்துவார். அந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 85. நெக்ஸ்ட், எந்த இந்திய அரசியலமைப்பு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திருத்தம் பிரிவு 1 படி 1/3 பங்கு இடம் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு இடஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது? 74வது சட்டத்திருத்தம். ஓகேவா. பஞ்சாயத்து ராஜில் 1/3 பங்கு, 3ல் 1 பங்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. ஓகேவா. அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அது சொன்னது வந்து 74வது சட்டத்திருத்தம். இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் யார்? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனோட இறுதியான துணைத் தலைவர் மாண்டேங் சிங் அலுவாலியா. பிளானிங் கமிஷன் வந்து 1950 போட்டு 2014, 15. ஓகேவா.
2015 வரைக்கும் நடைமுறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2015 வரைக்கும். இந்த 2015 பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக்னு வந்து போடுவாங்க. ஓகேவா? நிதி ஆயோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிதி ஆயோக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது. இப்போ மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா? ஆம். ஓகேவா? மாநில சட்டமன்றத்தை மாநில ஆளுநரால் கலைக்க முடியும். ஆனால் யார் சொல்லணும்? முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி கலைங்க அப்படின்னு சொன்னால் கலைக்கலாம். இல்லைன்னா ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடாக இருக்குது அப்படிங்கிறப்ப மாநில ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தை கலைக்கலாம். நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்துக்கு பேர் வந்து தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். ஓகே, அது பேர்லேயே கொடுத்துருக்காங்க. தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அந்த தீர்மானம் பேர் தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. கவன ஈர்ப்பு தீர்மானம்னா ஒரு இது, ஒத்திவைப்பு தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம்னா மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இதில் பாதிக்கு மேலே ஒரு கட்சி வச்சுருந்தா அது வந்து ஆட்சியை பிடிக்கும். அப்போ அது வந்து இருக்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடியதா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதே மாதிரி இந்த தீர்மான அறிக்கை வந்து தேதி குறிப்பிடாமல் ஊற்றி வச்சா அது தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில்? எல்எம் சிங்வி. பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்காக போடப்பட்டது முதல்ல போடப்பட்டது வந்து இந்த எல்எம் சிங்வி குழு தான். ஓகேவா? நெக்ஸ்ட், பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? ஆர்டிகல் 136. உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அனுமதி மனு, அந்த சிறப்பு அனுமதி மனுவை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குறது வந்து ஆர்டிகல் 136. இந்தியாவின் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறுக்கு உட்பட்டது. ஏனெனில் இந்தியாவில் அரசியலமைப்பு தான் உயர்வானது. இந்தியாவோட நீதி புனராய்வுனா என்னது? உச்சநீதிமன்றம் நம்மளோட அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கும் போதோ அல்லது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நம்மளோட அடிப்படை உரிமைகளோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் சம்மந்தமாக அது வந்து அதை நிலைநிறுத்திற்காக நீதி புனராய்வை வந்து வெளியிட்டு அந்த இதை வந்து நிலைநிறுத்தும். அதுவுமே வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான். ஏன்னா அரசியலமைப்பு தான் உயர்வானது. அந்த அரசியலமைப்பை தாண்டி இந்தியாவில் எதுவுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா மற்றும் பாரத் ஸ்ரீ விருதுகளை எந்த விதியின் கீழ் உருவாக்கியது? ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது? இராணுவம், கல்வி அந்த பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது. இந்த சர் பட்டம், ராஜா பட்டம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா, அந்த பட்டங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது. இராணுவம், கல்வி அதில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பட்டங்கள் மட்டும்தான் இருக்கணும். அந்த விதிக்கு கீழே தான் இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ விருதுகள் இந்த பட்டங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதுவும் ஒரு உயர்ந்திய விருது தானே. இந்த விதிக்கு கீழே தான் இந்த விருதுகளை வந்து உருவாக்கியிருக்கு. நெக்ஸ்ட், மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என கூறிய ஆண்டு. அதாவது நம்மளோட அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு இந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை இருக்காது. 42வது சட்ட திருத்தம் 1976 தான் இந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை வந்து அதில் சேர்ப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் வந்து மதச்சார்பின்மை நம்மளோட அரசியலமைப்பு கூறுகளில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்ன வருஷம் வந்து 1973. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370 படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது எப்படி? அப்போ பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 3 7வது அட்டவணை. அதாவது இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இந்த 370 வந்து சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கும். அந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறப்ப அதுக்குன்னு தனித்தனியாக தான் சட்டங்கள் ஏற்றணும். இப்போ இந்தியாவுக்கு ஒரு சட்டம் ஏற்றோம்னா அது ஜம்மு காஷ்மீருக்கு செல்லாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்குன்னு தனியாக சட்டம் ஏற்றணும்னா எந்த இதுக்கு கீழே இணைப்பாங்கன்னா லிஸ்ட் 1 மற்றும் 3 7வது அட்டவணை கீழே தான் அதுக்கு வந்து சட்டம் போடுவாங்க. நெக்ஸ்ட், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கையில் இந்திய அரசியலமைப்பு முகவரியில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது பிரெஞ்சு புரட்சி. இந்த ஃபஸ்ட்டு பிரெஞ்சு புரட்சியில் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற வார்த்தைகள் வந்து முதல்ல அறிமுகமானது இந்த பிரெஞ்சு புரட்சியில் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, பின்வருவனற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் 275 மற்றும் 282 கீழ் வழங்கப்படும் மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பான சரியான ஒன்று அல்ல? ஆர்டிகல் 275, ஆர்டிகல் 282 இதன்படி தான் மாநிலங்கள் இப்போ மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து மானியங்கள் வந்து வழங்கும். ஓகேவா? அது தொடர்பான சரியானது இல்லாதது கேட்குறாங்க, தவறானது கேட்குறாங்க. அப்போ ஆர்டிகல் 282 கீழ் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் மாநிலங்களே வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுதான் தவறானது. அமைச்சரவை குழு பரிந்துரை பண்ணுறதுக்கு பேர் இப்போ அமைச்சரவை குழு வந்து இவ்வளோ வேணும்
அவ்வளோ வேணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்காது. அப்போ அந்த அமைச்சரவை குழுவோட பரிந்துரை அடிப்படையில் மானியத்தை வந்து ஒதுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையினை தேர்ந்தெடுக்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பிஏ சங்மா கட்சிகளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஏ சங்மா வந்து காங்கிரஸ், அடுத்து ஜிஎம்சி பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி, மனோகர் ஜோஷிங்கிறவர் சிவசேனா, சோம்நாத் சட்டர்ஜி சிபிஐ. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி. லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் 3 முக்கியமானது, பார்த்து வச்சுக்கணும். இந்த லோக் ஆயுக்தா வந்து முதல்ல போடப்பட்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யார்? பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி. ஓகேவா? இது வந்து ஒரு புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லியிருப்பார், அது ஒரு உன்னதமான பண்புன்னு சொல்லியிருப்பார். அம்பேத்கர் வந்து இந்த டிபிஎஸ்பியை இந்த மாதிரி புகழ்ந்திருப்பார். நெக்ஸ்ட்டு பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது. கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இது ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் அதை ஃபாலோவிங்களை பார்த்தோம். இப்போ தனியாகவே கேட்டிருக்காங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம அதை எடுத்திருப்போம். எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து இயற்றப்பட்டது? 1963 தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்கள், மத்திய தீர்ப்பாயம்னா என்னது? ட்ரிபியூனல்ஸ். ஓகே, ட்ரிபியூனல்ஸ். அந்த அவங்களுக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிக்கோட அந்தஸ்து வந்து இருக்குது. அதுக்கான சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. நெக்ஸ்ட் கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்கள் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? செமி ஜுடிஷியல் இன் நேச்சர். ஓகேவா? சிறப்புரிமை குழு, விண்ணப்ப குழு, அறநெறி குழு, சிறப்புரிமை குழு, விதிக்குழு, 4 குழு இருக்குது. கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ், இந்த கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் தான் செமி ஜுடிஷியல் நேச்சர் வந்து கொண்டிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாரோட முன்மொழியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? கேபினெட் மிஷன் திட்டம். ஓகேவா? கேபினெட் மிஷன் பிரிட்டிஷோட கேபினெட் மிஷன், அந்த கேபினெட் மிஷனோட பரிந்துரையின்படியே தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் இல்லை? பஞ்சாயத்து சமிதி இருக்குது, கிராமம் இருக்குது, ஜில்லா பரிஷத் இருக்குது. ஓகேவா? நகரியம்ங்கிறது கிடையாது. பஞ்சாயத்து ராஜ்னா வந்து நகரங்கிறது வந்து முனிசிபாலிட்டி. ஓகேவா? பஞ்சாயத்து ராஜில் வந்து கிராமம், பஞ்சாயத்து சமிதி, கிராமம் மற்றும் ஜில்லா பரிஷத், இது 3 பஞ்சாயத்து ராஜ் கீழே வரும். முனிசிபாலிட்டி தான் அந்த நகரியம் வந்து முனிசிபாலிட்டி கீழே வரும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பஞ்சாயத்து ராஜ் கீழே வராது கேட்டிருக்காங்க. அப்போ நகரியம் தான் ஆன்சரு. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டிருக்குது? பார்ட் 4A. ஓகே, அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 4A. அடிப்படை கடமைகளை எப்போ சேர்த்துருப்பாங்க? எந்த அரசியலமைப்பு? 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான் அந்த அடிப்படை கடமைகளை நம்மளோட அரசியலமைப்பிலே சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எவை சரியானவை? நீதி புனராய்வு. அப்போ நீதி புனராய்வு வந்து UK தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது. எது சரியானதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூனாலே நீதிமன்ற சம்மந்தமானாலே நம்மளுக்கு UK கிடையாது, USA தான். ஓகேவா? நீதிமன்ற சம்மந்தமாக அதிகப்படியானது வந்து நம்ம USA இருந்தால் எடுத்திருப்போம். அப்போ இது தப்பு. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. கரெக்டு. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. கரெக்டு. அப்போ 2 மற்றும் 3 சரி. பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது சரியானது? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையை மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். கரெக்டு. பண மசோதா வந்து குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரை பண்ணது தான் அறிமுகப்படுத்த முடியும். கரெக்டு. நாட்டின் நிதி நிலைமைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலை அறிவிக்க முடியும். கரெக்டு. நிதி அவசர நிலை என்னது? ஆர்டிகல் 360. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்திலும் பொறுப்பாளி அல்ல. கரெக்டு. நீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவர் நீ இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் வந்து அவரை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. யூனியன் பிரதேசங்கள் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். கரெக்டு. யூனியன் டெரிட்டரி, இந்தியாவோட அனைத்து யூனியன் டெரிட்டரிக்கும் அதோட நிர்வாகத்துக்கு பொறுப்பு வந்து குடியரசுத் தலைவர். அப்போ எல்லாமே சரிதான்.
நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு விதி 51A கீழ் கொடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் கரெக்டு. 11வது அடிப்படை கடமை 86வது சட்டத்திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டது. கரெக்டு. அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை இல்லை, அது ஒரு அடிப்படை கடமை தான். ஓகேவா? 86வது சட்டத்திருத்தம் 2002 படி 11வது அடிப்படை கடமை சேர்த்திருப்பாங்க. அந்த 11வது அடிப்படை கடமை என்னது? 6 to 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது பெற்றோருடைய அடிப்படை கடமை. அதை சேர்த்திருப்பாங்க. அறிவியல் மனப்பான்மை வளர்க்குறதும் ஒரு அடிப்படை கடமை தான். இங்கே கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது வராது. இப்போ 1 மட்டும் தான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட்டு சட்டங்கள். விசாரணை ஆணைய சட்டம் 1952. மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் 1964. பொது பணியாளர்கள் விசாரணை சட்டம் 1850. அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் 1968. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். கரெக்டு. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவதில்லை. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே தான் இது வரும். அப்போ இது தப்பு. இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, இதுவும் வராது. அப்போ அந்த கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி சரியான கூற்று 1 மட்டும்தான். நெக்ஸ்ட் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்கான பிரிவு 43B இணைத்தது? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை சேர்த்தது 97வது சட்டத்திருத்தம் 2011. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமை, அரசமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை. சுரண்டலுக்கு உண்டான உரிமை கிடையாது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் இருக்குது. ஓகேவா? சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுக்கக்கூடாது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் கீழ்காணுபவைகள் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? தனித்துவமான மத்திய பகுதிகள். ஓகேவா? இந்த ஒன்றிய பிரதேசங்களை அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க, தலைமை ஆணையர்களின் மாவட்டம்னு சொல்லுவாங்க, பகுதி சி மற்றும் டி மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. தனித்துவமான மத்திய பகுதிகள்னு அதை சொல்ல மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தெரிந்திருக்கும். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு. கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு இப்போ ஏதாவது மத்திய அரசு அரசியலமைப்பு மீறி செயல்படுதுன்னா உச்சநீதிமன்றம் அதை செல்லாதுன்னு சொல்லும். அப்போ இந்தியாவோட அரசியலமைப்பை நிலைநிறுத்தக்கூடியது உச்சநீதிமன்றம். கரெக்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவி இருப்பார். தப்பு. 65 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டுள்ளது. கரெக்டு தான், ஒற்றை படிநிலை அமைப்பு தான். ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லணும், உயர் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்கள் அதை கேட்கணும். இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. கரெக்டு. முன்னாடி பார்த்தோமா ஜனவரி 28. அப்போ 3 சரி, 2வது மட்டும் வராது. இப்போ 1, 3, 4ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அரசியல் சாசன பகுதி 5 மற்றும் 5ஆம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரி நியமனம் செய்கிறது. அவர் யார்? நாடாளுமன்றம் மக்களோட பொதுப்பணம், அந்த பொதுப்பணம்னாவே பப்ளிக் ஃபண்டுனாவே அதுக்கு பொறுப்பு இவர் தான். இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அந்த சிஏஜி தான் மக்களோட பொது பணத்துக்கு பொறுப்பாளர், அவர் தான். 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 51A வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1லேருந்து 51A வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் 24. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது நிதி ஆயோக்கின் பணி இல்லை? நிதி ஆயோக்கோட பணி இல்லை, ஒரு ஆலோசனை குழு. நிதி ஆயோக்கு ஒரு ஆலோசனை குழு தான். மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன், திட்டங்களை திணிக்காது. ஓகேவா? அப்போ எது பணி இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆலோசனை குழு நிதி ஆயோக்கோட பணி தான். அப்போ அது வராது. மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும், அப்போ திணிக்காது. அப்போ இது வரும். ஓகேவா? இது நிதி ஆயோக்கோட பணி கிடையாது. நிதி ஒதுக்கீடு, நிதி ஆயோக் செயல்படுத்த தான் செய்யும். மத்திய அரசு ஒரு திட்டம் போதுன்னா அதை செயல்படுத்தும். இது நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணாது. அப்போ 2 மற்றும் 3 தான் சரியானது. இதுதான் நிதி ஆயோக்கோட பணி கிடையாது. நெக்ஸ்ட் ராஜ்யசபையோட முதல் தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா SV கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட் கீழ்கண்ட குறியீடுகளை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆணையம் தலைவர். எந்தெந்த ஆணையத்துக்கு யார் தலைவர்? முதல் சட்ட ஆணையம், முதல் சட்ட ஆணையத்தோட தலைவர் செடால்வர்ட். 2வது சட்ட ஆணையம் வெங்கட்ராம ஐயர். 3வது சட்ட ஆணையம் கபூர். 5வது சட்ட ஆணையம் சுந்தரம். அப்போ ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் 4 மாநிலங்களிலும் சட்ட மேலவையை கொண்ட சரியான தேர்வு. ஓகேவா?
அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இதில் சட்ட மேலவை, இப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது, சட்ட மேலவை இருந்துச்சு, அது 1986 தமிழ்நாட்டோட சட்ட மேலவையை ஒழிச்சிருவாங்க. இப்போதைக்கு அதாவது இந்த கொஸ்டின் கேட்கப்பட்ட காலத்தில் 4 மாநிலங்களும் சட்ட மேலவையை கொண்டது வந்து இது ஜம்மு காஷ்மீர், பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. ஓகேவா? இப்போ கரண்ட்டாக வந்து 6 இடத்துல இருக்குது. தமிழ்நாடு கேரளாவில் இருக்காது, மீதி மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த 6 ஸ்டேட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுபடி ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த பயன்படும் விதி. ஒரு மாநிலத்தில், ஓகேவா, மாநிலத்தில் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் நம்ம 52, 60, 56 எல்லாத்தையும் போட்டு போட்டுறக்கூடாது. ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடி நிலை, 352 தேசிய நெருக்கடி நிலை. நமக்கு மாநிலத்தில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 352ங்கிறது தேசிய நெருக்கடி நிலை, இது வராது. 360ங்கிறது நிதி நெருக்கடி நிலை, அதுவும் வந்து இந்தியா ஃபுல்லாக தான். அப்போ இதுவும் வராது. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மாநிலத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 356 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆர்டிகல் 365 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான். அப்போ 1 மற்றும் 4 தான் சரி. நெக்ஸ்ட்டு மாநில சட்டப்பேரவையின் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை யாது? 500 உறுப்பினர்கள். ஒரு மாநிலத்தோட எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அதில் அதிகபட்சமாக 500 உறுப்பினர்கள் தான். எம்எல்ஏக்கள் அதிகபட்சமாக 500 பேர் தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வரவு செலவு திட்டம் இயற்றுவதில் உள்ள பல்வேறு நிலைகளை முறையாக வரிசைப்படுத்துக. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வரவு செலவு திட்டம், பட்ஜெட். ஓகேவா? இந்த பட்ஜெட்டை வந்து ஒரு நாடாளுமன்றத்தை போடுறப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்து போடுவாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. அப்போ 5. அதுக்கடுத்து அது மேலே வந்து ஒரு பொது விவாதம் வந்து நடத்துவாங்க. அப்போ 1. அதுக்கடுத்து மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு, அந்த கோரிக்கைகள் சம்மந்தமான வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒதுக்கீட்டு மசோதா 2. அதுக்கப்புறம் நிதி மசோதா 3. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போடுறப்ப சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது, அடுத்து பொது விவாதம், அதுக்கு மேலே மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு, அதுக்கு அடுத்து ஒதுக்கீட்டு மசோதா, அப்புறம் நிதி மசோதா. இப்போ ஆப்ஷன் பி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்திய அரசியலமைப்பில் எவை கூட்டாட்சி பண்பியல்பு? இந்திய அரசியலமைப்போட கூட்டாட்சி பண்பியல்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நெகிழாத்தன்மை. ஓகே, இந்திய அரசியலமைப்பு நெகிழாத்தன்மையுடையதாக இருக்குது, கரெக்டு. மற்றும் ஈரவை கொண்டதாக இருக்குது. ஓகே, வேறு கூட்டு பொறுப்பு, தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலகம். ஓகே, இப்போ நம்ம கேட்டிருக்கிறது படி தான் ஆன்சர் பண்ணோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு எவை கூட்டாட்சி பண்பியல்பு? கூட்டாட்சினா என்னது? இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவு அது வந்து நெகிழும் தன்மையாகவும் இருக்கும், நெகிழாத்தன்மையாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த நெகிழாத்தன்மை அப்படிங்கிறது என்னது? இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை வர்றப்ப மத்திய அரசு சொல்கிறது தான் செல்லும். ஆனால் நம்மளுக்கு மத்தியம் மாநிலம் 2 இருக்குது. ஈரவைங்கிறது இருக்குது. மத்திய அரசும் இருக்குது, மாநில அரசும் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து தான் ஆட்சி நடத்துது. ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு ஃபைட்டுன்னு வர்றப்ப மத்திய அரசோட சட்டம் தான் செல்லும். அதுதான் நெகிழாத்தன்மை. அப்போ அந்த கூட்டாட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம். உச்சநீதிமன்றத்தோட பேராணை அதிகாரம் ஆர்டிகல் 32. அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள் ஆர்டிகல் 300. உயர்நீதிமன்றத்தோட பேராணை அதிகாரம் 226. நீதி புனராய்வு அதிகாரத்தின் ஆதாரம் ஆர்டிகல் 13. இப்போ ஆப்ஷன் சி. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்ற இயல்பு பெறப்பட்ட அரசியலமைப்பு. ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகேவா? அந்த ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா ஜப்பான்லேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு மாநில சட்ட மேலவை நிதி மசோதாவை எத்தனை நாட்களுக்கு நிறுத்தி வைக்க முடியும்? ஒரு மாநிலத்தோட சட்ட மேலவை, அதாவது இப்போ ஒரு நிதி மசோதா அப்படிங்கிறப்ப சட்டப்பேரவையில் போட்டு அடுத்து சட்ட மேலவையில் போடுவாங்க. அந்த சட்ட மேலவை 14 நாட்கள் தான் வெயிட் பண்ணுவோம். 14 நாட்களுக்குள்ளே பதில் அளிக்கணும். பதில் அளிக்கலைன்னா அதோட ஒப்புதல் இல்லாமல் சட்டமாயிரும். நிதி மசோதா மட்டும். ஓகேவா? அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ 14 நாட்கள். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துபவர் யார்? கவர்னர். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதோட தலைவர், உறுப்பினர்களை பணியமர்த்துறவர் ஆளுநர். அதுக்கு பரிந்துரை பண்ணுறவர் முதலமைச்சர். முதலமைச்சர் பரிந்துரை பண்ணி ஆளுநர் நியமனம் மட்டும் பண்ணுவார். நெக்ஸ்ட், இந்தியாவின் 44வது தலைமை நீதிபதி யார்? 44வது தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சிங் சேகர். ஓகேவா? அதாவது 44 இப்போ அன்னைக்கு டேட்டில் கரண்ட்டில் 2022 அந்த காலகட்டத்தில் கரண்ட்டில் இருந்தவரை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிறவர் யாருங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், உலகளாவிய மனித உரிமை அமைப்பு நிறுவப்பட்டது 1961. ஹியூமன் ரைட்ஸ் வேர்ல்டு வைடு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்.
ஓகேவா. ஆர்கனைசேஷன் நிறுவப்பட்டது 1961. நெக்ஸ்ட்டு திரு ஓம் பிரகாஷ் ராவத் எப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஓகேவா. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அப்போ அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம பாலிட்டியில் படிக்கிறப்ப அப்போ யார் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. இங்கே டேட்டோட கேட்டிருக்காங்க. இது வந்து அன்னைக்கு 2018 ஓம் பிரசாத் ராவத் வந்து ஜனவரி 23, 2018 இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைவராக இருக்கார். இப்போ யார் இருக்கார், அவர் எப்போ பொறுப்பேற்றாருங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே. அப்போ வந்து மொத்தமாக 87 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாலிட்டியில். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து 12 கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் குறைஞ்சது 12 கொஸ்டின் பாலிட்டியில் கேட்டுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஓகே. அப்போ இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் குரூப் 2 பொறுத்தளவில் ஒரு சில கொஸ்டின் தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் எப்படிங்கிறது இருக்கிறது வந்து இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இப்போ பாலிட்டி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிஸ்ட்ரி நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.